எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா அவர்கள் கொதித்தெழுந்து இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்த த்ரிஷா குறித்து பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. த்ரிஷா குறித்து நம்ம யாருக்குமே தெரியாத பல அதிர்ச்சிகர ரகசியங்களை போட்டு உடைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜோதிகா அவர்கள் பேசின விஷயம்தான் தமிழகத்தில் ஒவ்வொரு மூலையிலையும் எதிரொலிச்சிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை நம்முடைய ஜோதிகா அவர்கள் த்ரிஷா குறித்தும் முதல்வர் விஜய் அவர்கள் குறித்தும் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே நடந்த பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை குறித்தும் பேசி இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாருமே ஜோதிகா பேசினதை தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன ஜோதிகா அவர்கள் சொன்னாங்க, த்ரிஷா குறித்து யாருக்கும் தெரியாத அவங்க ஷேர் பண்ண ரகசியங்கள்லாம் என்ன, இந்த அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஜோதிகா அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே, த்ரிஷா குறித்து சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா இதே நம்முடைய தமிழகம் ஒவ்வொரு வீட்டிலேயுமே கோலாகல பண்டிகையாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவங்க டைவர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. மீண்டும் சிஎம் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர போகிறாங்க. த்ரிஷா அவர்கள் ஆடின ஆட்டம் ஒழிய போகுது அப்படின்னு ஒவ்வொரு வீட்டிலையுமே பேசுகிறத நம்ம கேட்க முடிய தான் செஞ்சிச்சு. அனைவருமே சந்தோஷமாக இருந்தாங்க. குழந்தைகளில் இருந்து பாட்டிகள் வரைக்கும் எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த சந்தோஷமும் இன்னைக்கு எல்லார் வீட்டிலையும் மண்ணோட மண்ணாக போயிடுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இண்டிபெண்டன்ஸ் டேவை பார்த்த எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முதல்ல த்ரிஷா கிட்ட இருந்து சுதந்திரம் வேணும், அதுதான் இப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு. இதை பார்க்கும்போது மனசெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தீவிர தொண்டர்களும் ரசிகர்களும் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா மூவர்ண கலர் கொடியில் ட்ரெஸ்ஸு உடுத்திட்டு வந்தது தான் மிக பெருமளவுக்கு முக்கியமான விஷயம். இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக இவங்க நமக்கு என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, த்ரிஷா எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவ, சங்கீதா நீ என் குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது அப்படிங்கிறத இன்டைரக்டாக நமக்கும் சங்கீதா அவர்களுக்கு டைரக்டாகவும் இவங்க சொல்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதுதான் மிக பெருமளவுக்கு கோவத்தை கொந்தளிப்பையும் எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தி இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தெளிவாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேடம் எதனால டைவர்ஸ் வாங்கினாங்க, சிஎம் விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள் கிட்ட சேர்ந்திருக்கலாம்னு ஏதாவது முயற்சி பண்ணாரா, அதனால டைவர்ஸ் வாங்கினாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இப்போ விடை கிடைச்சிருச்சு. சங்கீதா மேடம் டைவர்ஸ் வாங்கின ஒரே ஒரு காரணம், அவங்க லீகலாக டைவர்ஸ் வாங்கிட்டாங்களா, த்ரிஷா அவர்கள் லீகலாக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஒய்ஃப் ஆகிறதுக்கு இவங்களே வழிவகை பண்ணதாக ஆயிடும், அப்படி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சங்கீதா மேடம் அவர்கள் டைவர்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. இப்படி இருக்கிறப்ப என்னதான் இருந்தாலும் சுதந்திர தினத்தப்ப நடந்த இந்த ஒரு விஷயத்தை குறித்து, த்ரிஷா அவர்கள் வந்தது குறித்தும் மூவர்ண கலர் கொடியில் குடும்பமே ட்ரெஸ்ஸு போட்டது குறித்தும் எல்லாருமே கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, ஜோதிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில், என்ன நடக்குது, முதலமைச்சர் விஜய் அவர்களை எத்தனை கோடி மக்கள் தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட ஒரு பதவியில் உட்கார வச்சிருக்கிறாங்க. இந்த பதவிக்கு வரணும்னு கெட்டவங்களும் யோசிச்சிருக்கிறாங்க, நல்லவங்களும் யோசிச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே இது கிடைக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய ஆதரவோட மக்கள் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் ஒரு நல்ல வழியை, ஒரு நல்ல விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுவார் அப்படின்னு நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, இவங்க என்ன பண்ணுறாங்க, த்ரிஷா அவர்களும் அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்த அப்பா அம்மாவும் சேர்ந்து மூவர்ண கொடியோட போட்டு வந்து த்ரிஷா அவங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நிரூபிக்க பார்த்துருக்குறாங்க. ஏன் இவங்களுக்கு தெரியாது? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணால் ஒட்டுமொத்த தமிழகமே இதை பற்றி தான் பேசும். இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, த்ரிஷா அவர்களை பற்றி தான் பேசுவாங்க. த்ரிஷா அவங்களும் இவங்களுடைய குடும்பம் ஒன்றாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசுவாங்க. அப்படின்னு உங்களுக்கு தோணாது? நீங்கள் சங்கீதாவை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக மக்களுக்கு நீங்கள் தவறான வழியை காட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் சரின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது மிக பெருமளவுக்கு தவறு, ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு ஜோதிகா அவர்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க. நேயர்களே, ஜோதிகா அவர்களுடைய கருத்து சரின்னு நினைக்கிறீங்களா, தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கிடக்கிற கமெண்ட்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.